ஹலோ வணக்கம். இன்றைக்கி நான் வந்து வாழைப்பூ பற்றின ஒரு வீடியோ, அதாவது ஒரு வாழைப்பூவில் சமையல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இன்றைக்கி சொல்லித்தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? இப்போது ஒரு வாழைப்பூ போதும், நமக்கு நிறைய பூ வேணும்னு தேவையில்லை. ஒரு பூவிலே நிறைய, ஒரு ஃபேமிலியில் 4-5 பேருக்கு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு இந்த பூவில் வந்து இது இருக்குது. இதெல்லாம் பெட்டல்ஸ் எல்லாமே கலட்ட வேணாம். ஃபஸ்ட்டு 2 மட்டும் நம்ம வேஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, சரியா? மேலே இருக்கிறது மட்டும் 2 வேஸ்ட்டு பண்ணிவிட்டு மீதி அப்படியே நம்ம சமைச்சிக்கலாம். கசக்கவே செய்யாது. இது வந்து நிறைய பேர் வந்து வேஸ்ட்டு பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போடுறேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணிட்டோம். அப்புறம் இதை வந்து ரொம்ப நல்லா சின்னதாக பொடியாக நறுக்கிக்கணும். ஓகேவா? இதை வந்து ரொம்ப பொடிசாட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணி நறுக்கிக்கணும். ரொம்ப பொடிசாக நறுக்கிக்கணும். இதில் இருக்க ஒரு மாதிரி பிளாக்காக இருக்கிறதெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு இது ஃபுல்லாகவே நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நறுக்கிக்கணும். நான் நறுக்கினதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். இது மொத்தமாக நறுக்கின வீடியோ, சரியா? இது மொத்தமாக நான் நறுக்கி வச்சுருக்கேன். இதுக்கு கூட எல்லாம் நறுக்கி முடிஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதுக்கு முன்னாடியே வீடியோவில் போட்டிருக்கேன். சுத்தமான தேங்காய் எண்ணெய், செக்கில் ஆட்டின எண்ணெய், அந்த எண்ணெய் தான் கொஞ்சம் எடுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கையில் எடுத்துக்கிறேன். தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணது. இதை வந்து இதில் வந்து ரொம்ப தேங்காய் எண்ணெய் இப்போ போட்டாச்சு. இதை வந்து இந்த பூவை என்ன பண்ணணுன்னா, நறுக்கி வச்சதுக்கு மேலே நல்லா கலக்கணும், சரியா? இப்போது நமக்கு இவ்வளோ தேவையில்லை. ஆனால் ஃபஸ்ட்டு எல்லாமே என்ன பண்ணணுன்னா, எல்லாம் நல்லா பிசைஞ்சு மாவை ஃபுல்லாக அந்த மாவு மாதிரி நம்ம நல்லா பண்ணணுன்னா, அதில் இருக்கிற கருப்பு கலராக இருக்கிறதுல கசக்கும் இல்லை? பூவை வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறது தானே இது வீடியோவே. அதனால் மொத்தமாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. 30 மினிட்ஸ் ஊறட்டும். 30 மினிட்ஸ் கழிஞ்சதுக்கு பிறகு 30 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நாம் இப்போது இதை வந்து புழிஞ்சி எடுக்க போகிறோம். 30 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயும் உப்பும் தண்ணியும் இப்படி வரும், தண்ணியாக, சரிங்களா? இப்படி புளியலாம். இப்படி புழிஞ்சி இன்னொரு பவுல் ஆகிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் இந்த எண்ணெயும் உப்பும் ஊறினதுக்கப்புறம் இப்படி தண்ணியாக வரும் பாருங்கள், சரியா? இவ்வளோ போதும். நமக்கு கொஞ்சம் சாம்பிளுக்காக தான் நான் இப்போ சொல்லித்தரேன், சரிங்களா? இந்த மாதிரி இதில் கசப்பு இல்லாமல் போயிடும். இதில் தான் நமக்கு இப்போ தேவையான அளவுக்கு சமைச்சிக்கலாம். இது இவ்வளவும் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக புழிஞ்சி இன்னொரு பவுலில் எடுத்து வச்சுட்டு 3 days கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபுல்லாக வேஸ்ட்டு பண்ணாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த உப்பும் எண்ணெயும் சேர்த்து நம்ம கலந்து வச்சுருக்கோம். இப்போ தேவையான அளவு சமையலுக்கு தேவையான பொருள் காமிக்கிறேன். முதல்ல இந்த பருப்பை எடுத்துக்கோங்க. பருப்பு இதை ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டே ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வைக்கணும். சின்ன வெங்காயம், 2-3 பல் பூண்டு, தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கேன். அப்புறம் ஜீரகம், கடுகு, மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலையும் எடுத்துக்கோங்க, ஓகேவா? இனி நம்ம கடாவை
கடை ஆன் பண்ணியாச்சு, சூடாயிடுச்சு. தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சம் போதும். எண்ணெய் சூடாயிடுச்சு, கடுகு போடுறேன். சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, ஊற வச்ச இந்த பருப்பு போட்டுது. பொன்னிறமாக மாறணும். இது பொரிஞ்சு வரட்டும். அதுக்கு முன்னாடி முழுசாக இருக்கிற பொருட்களையெல்லாம் இந்த கல்லில் போட்டு இடிச்சுக்கலாம். பூண்டு, ஜீரகம், தேங்காய். தேங்காய் சொன்னீங்க கொஞ்சமாக போடும். நல்லா இடிச்சிட்டு இது நல்ல பேரும் தெரிஞ்சிச்சு. அப்புறம் நான் சொன்னேன்ல, இவ்வளவு நமக்கு தேவையில்லை. இப்போ எனக்கு 2 பேர் 3 பேருக்கு போதும். ஸோ அதனால் நான் இதில் கொஞ்சமாக எடுத்து இந்த இன்னொரு பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நான் இப்போ சமைக்க போகிறேன். ஒரு பூவில் தான் இவ்வளோ நமக்கு நிறைய கிடச்சிருக்கு. ஒரு பாத்திரம் ஃபுல்லாகவே நமக்கு தேவையான அளவு நான் புழிஞ்சு இதில் எடுத்துருக்கேன். அவ்வளோதான் நான் வைக்க போகிறேன். சரிங்களா? இதை பொரியெல்லாம் இதை மிக்ஸ் பண்ணி வச்சு பருப்பு கூட நல்லா வச்சு அதுக்கப்புறம் நல்லா வசங்கி வரணும். இதில் உப்பு நம்ம ஏற்கனவே உப்பும் தேங்காய் இதில் கலந்து புழிஞ்சு எடுத்துருக்கோம். கசப்பு மாறிட்டுச்சு. இப்போது என்ன பண்ணணும்னா, உப்பு தேவையான அளவு நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு தேவையான இருந்தால் மட்டும் போட்டுக்கலாம். ஏற்கனவே உப்பு போட்டதுனால போட வேணாம். ஏற்கனவே இடித்து வச்ச தேங்காய், ஜீரகம், பூண்டு இதெல்லாம் நல்லா பொடிச்சிருச்சு. இதை நான் மறுபடியும் பொரியலில் போட போகிறேன். பொடிச்சு வச்சிருக்கோம்ல, அதுதான். தேவையான அளவு மஞ்சள் தேவை இருந்தால் போட்டுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு இந்த கலர் இருந்தாலே போதும்னு சொல்லுவாங்க. காரத்துக்கு பச்சை மிளகு இதில் போட்டுக்கலாம். நான் யூஸ் பண்ணிக்கல, ஏன்னா எரிப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேவை உள்ளவங்க பச்சை மிளகு யூஸ் பண்ணிக்கலாம், வத்தல் மிளகு யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுக்கலாம். 5 நிமிஷத்தில் பொரியல் ஆயிரும். நல்லா பொரிஞ்சு வருது. வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். குழம்பு வச்சு பொரியல் வச்சு முடிஞ்சிருச்சு. இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கு. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் உப்பு தேவையான போட்டுக்கலாம்னு சொன்னால இது உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ உப்பு ஆட் பண்ணிவிட்டேன். பொரியல் நல்லா இருக்குது. சரியா? இது பூ வேஸ்ட்டு பண்ணாமல் பண்ணுறதுக்குள்ள மெத்தடு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.